டிவைஸ் சொல்லுங்க ப்ரோ. ஆண்ட்ராய்டு ஒரு டிவைஸா? சாம்சங்கில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கல. ஆனால் எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் அவ்வளோ ஆண்ட்ராய்டே என்கிட்ட இல்லை. எல்லாமே ஒரு ஒரு M1, இன்னொரு M1, இன்னொரு M2, இன்னொரு M5, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் எல்லாமே என்கிட்ட இதுதான் ப்ரோ. ஆப்பிள் டிவைஸ் தான். இது ஆண்ட்ராய்டே இல்லை என்கிட்ட. ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு வாங்கினேன். ஏசரில் ஒரு ஃபோன் வாங்கினேன். ஜிபேக்காக வாங்கின 10 நாளில் கெட்டு போச்சு. ஆண்ட்ராய்டு அந்தளவுக்கு ஒரு மானங்கட்ட இதுதான். ஆனால் அது கம்மி காசு தான் வாங்கினேன். ஜிபேவோட நோட்டிஃபிகேஷன் தான் வாங்கினேன். 15வது நாள் கெட்டு போச்சு. ஆனால் அப்படியே ஆன் ஸ்க்ரீனில் நிற்கிது. அந்தளவுக்கு தான் இருக்குது. ஐஃபோன் XR வச்சுருக்கேன். பழைய காலத்து இந்த ஐஃபோன் XRல தான் இப்போ அந்த ஜிபே வச்சுருக்கேன். 9597 நம்பர் வந்து அதில் தான் வச்சுருக்கேன் இப்போ. அதாவது XR கூட ஒர்க் ஆகுது. புதுசாக வாங்கின லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஏசர் மொபைலில் ஆண்ட்ராய்டு ஒர்க் ஆகலை. அவ்வளோதான் ஆண்ட்ராய்டோட பவர் பார்த்துங்க. கிரெடிபிலிட்டி இல்லாத ஆண்ட்ராய்டு. கிரெடிபிலிட்டியோட உச்சம் வந்து நமது iOS. iQOO 15 சூப்பராக இருக்கும் ப்ரோ. கேமிங்க்கு எவ்வளோ ப்ரோ? iQOO எனக்கு தெரியல ப்ரோ. அப்படி ஒரு பிராண்டு ஓகே தான். பட் உண்மையாலுமே மனசு தொட்டு சொல்லுங்கள், அது வந்து ஐஃபோனை தோக்கடிக்குமா அப்படின்னு ப்ரோ? இப்போ மோஸ்ட்டாக எல்லாரும் அதுதான் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க கேமிங்க்கு ப்ரோ. அது ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ. நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பான்சர் வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணுறாங்களா, கேட்குறாங்களா, ஓகே நம்ம வேணான்னு சொல்கிறோமா, அதோடு நிறுத்திக்கிறது நம்மளோட நல்லது. ஏன்னா அவங்க ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் இன்னொரு கம்பெனி பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது ஐஃபோன். எனக்கு அது செட் ஆகுது. ஐ லவ் ஐஃபோன். எனக்கு எல்லாம் அதான் கொடுத்துச்சு. நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், ஐபேடில் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், காலிலேருந்து நைட் வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். நம்ம அதோட பாசிட்டிவாக என்ன இருக்கோ அதோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது. நீங்கள் அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நோ வே கனெக்டட், நோ சம்பந்தம் அட்டால். ஸோ அதனால் நீங்கள் கேட்காம இருக்கிறது நல்லது. நான் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லதோ நல்லது. என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? கரெக்டா ப்ரோ? கரெக்டா இல்லையா? அங்கேடா பார்த்துட்டு வர டிம்பிள் இடி பொம்பா. குட் மார்னிங் ப்ரோ. ஜேம்ஸ் ஹரிஸ் ப்ரோ, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்ட்ரீமருமே வந்து ஆண்ட்ராய்டில் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளோ மில்லியன் கணக்கில் இருக்க ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாருமே வந்து ஐஃபோனில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க காசு கொடுத்து ஸ்ட்ரீம் பண்ண சொல்கிறது அது வேறு தெரியல. அது பிரமோஷன். என்ன மோஷன்? பிரமோஷன். நாம் வந்து காசு போட்டு என்ன வாங்கி ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னு தான் முக்கியம். நான் வந்து ஐஃபோனு ஐபேடு தான் வாங்கி போடுவேன். நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட 2 லட்சம் இருந்தால் நீங்கள் மைக்கு வாங்குவீங்களா, இல்லை வந்து ஐஃபோன் வாங்குவீங்களா? உண்மையை தான் சொல்லணும். உண்மையை தான் சொல்லணும். உண்மையை தான் சொல்லணும். உருட்டக்கூடாது. உங்கள் கையில் ஒரு 2 லட்சம் டிவைஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. நீங்கள் ஒரு 12 மணி நேரம் ஸ்ட்ரீம் போட ஆசைப்பட்றீங்க. நீங்கள் என்ன டிவைஸ் வாங்குவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னானே தன்னானே. குட் ஆஃப்டர்நூன், லவ் ஃப்ரம் மலேசியா. ஐயோ மலேசியாவில் அதுக்குள்ளே மதியானம் ஆகி போயிடுச்சா? இங்கே காலைல 9 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே 9 மணியா? பிக் ஃபேன் மதன் ப்ரோ, பிக் ஃபேன். தலை நீ ஏன் சோலோவில் 2K கில் மிஷின் பண்ணக்கூடாது? வெறியா இருக்கும்ல, செம்மையாக இருக்கும் ப்ரோ. சோலோ அப்படிலாம் எனக்கு ஒரு மிஷின் கொடுத்தாங்கன்னா காலையிலேயே வந்துடுவோம் ப்ரோ. ஜாலியாக டமக்கிடிப்பா டிமிக்கிடிப்பா 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 டமக்கிடிப்பா டிமிக்கிடி. ஏன் டிசிப்ளின் எனக்கு புரியாத புது என்னன்னா, ஏன் டிசிப்ளின் இல்லைன்னு நான் நிறைய தடவை நினச்சி எனக்கு ப்ரோ ஸ்ட்ரீம் போடணும்னா போர் டிக்கத்தில் இது மாதிரி இட்ஸ் போரிங் அந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீம் போட்டால் தான் ஜாலியாக இருக்குது. ஏன் ஸ்ட்ரீம் போட மாட்டேன்றாங்க எல்லோரும்? ப்ரோ என்ன ப்ரோ இங்கே இருக்கான், நான் வெளியே இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் ப்ரோ. பேகை ஆன் பண்ணிட்டுக்கிறேன் ப்ரோ. நான் போங்க ப்ரோ, போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. தாப்பு பண்ணி போட்டா ப்ரோ, தப்பு பண்ணி போட்டா ப்ரோ, தாப்பு பண்ணி போட்டா ப்ரோ. ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுற கனெக்டர் நேம் என்ன ப்ரோ? சி டைப். நான் கனெக்டரில் யூஸ் பண்ணி ப்ரோ, நான் கனெக்டரில் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க, ஸ்க்ரீன் மிரரிங்.
ஒயர்லெஸ் தலை, ஒயர்லெஸ் டுவான் வந்து ஒயர்லெஸ் ஜஸ்ட் 800 ரூபாய் வருஷத்துக்கு, மாதத்துக்கு 80 ரூபாய். 80 ரூபாய், எந்த ஒயருமே கிடையாது. கயிறு எப்படி வேணால் எடுத்துட்டு பாத்ரூம்லாம் போவோம் ப்ரோ, ஒயரில் கனெக்ட் ஆகாது. 5 years ஸ்ட்ரீம் பார்க்குறேன் ப்ரோ டெய்லியும். வாங்க வாங்க கிரீஷ் ப்ரோ, நன்றி நன்றி ப்ரோ. எவனுக்கும் எதிர்பார்க்காம லைவ் வந்து சேட்டில் பேசிட்டு மிஷன் பண்ணலாம். அவன் காசு வரல, இவன் காசு வரலன்னு சொல்ல மாட்டான் ப்ரோ. தலை அது ப்ரோ, அது தப்பு இல்லை ப்ரோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு வராமல் இருக்கிறது சகஜம் தானே தலை. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது குறைகள் இருக்க தான் செய்யும், உங்களுக்கே தெரியும். யாரும் வந்து கடவுள் இல்லை. அப்படி இப்படி ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்களா அதை நம்ம வந்து சரி பண்ணிக்க தான் பார்க்கணும். ஆமாவா இல்லையா? இது ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் தான் வந்து எல்லாரும் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு மதன் ப்ரோ அது பண்ணார், ஐபேட் வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, பிசி வாங்கி கொடுத்தாருன்னு அப்படி போடும்போது தானே ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான். ஒருத்தனுக்கு கிடைக்கல, 1000 பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போயிடணும், அவ்வளோதான், முடிச்சு. அப்புறம் வாய்ப்பு கிடைக்காதவன் வன்மத்தை கக்குவான். கிடைச்சா சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் நம்ம பார்ப்போம், முடிச்சு. ஆமாவா இல்லையா? தட்ஸ் இட். கூம்பர் ப்ரோ, கூம்பர் இங்கே தான் ப்ரோ இருக்கோம். கூம்பர் நான் வந்து ஷார்ட் கட் எடுக்க ப்ரோ. தப்பு எதுவும் இல்லையே இதில். என்னால் பிக் மிஸ்டேக். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாளாக வார் போடல, 6 மாதம் வார் போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1 எடுத்தோம், அவ்வளோதான் முடிச்சு. நம்மளால் வார் இல்லாமல் பரிசு கொடுக்காம நம்மளால் சஸ்டெயின் பண்ணிட முடியும். நம்ம ஜாலியாக இருந்துடலாம். வார் இல்லாமல் யாருக்கு அஞ்சு போவாங்கோ? அப்கமிங்கில் வரவங்களுக்கு தான் பாவம். வியூஸ் இருக்காது, ப்ரைஸ் இருக்காது, வார் இருக்காது. அதை வந்து உடைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ இது. நம்ம மட்டும் வளரணும், வேறு யாரும் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியும். चूतिया भाई ப்ரோ,